பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவனர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்றைக்கு பாத்தீங்கன்னா என்டிஏவுடைய மிகப்பெரிய பொதுக்குழு கூட்டமானது மதுராங்கத்தில் நடந்து முடிஞ்சிருக்குது. அதுல முக்கியமான தலைவர்கள், அதாவது என்டிஏ கூட்டணியில முக்கியமான தலைவர்களாக கருதப்படக்கூடிய எல்லாருமே பங்கேற்று இருந்தாங்க. இபிஎஸ், டிடிவி தினகரன், நயினார் நாகேந்திரன், ஜான் பாண்டியன், பாமக தலைவர் அன்புமணி அப்படின்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்களும் கலந்துகிட்டு சிறப்புராட்டிட்டு போயிருக்கிறாரு. இந்த கூட்டத்தை எப்படி சார் பாக்குறீங்க? எல்லாத்தையும் இணைச்சி ஒரு கூட்டணியில ஒரே மேடையில ஏத்தி தன்னுடைய பலத்தை நிரூபிச்சிருக்காங்கன்னு பாத்துக்கிறீங்களா, இல்ல எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய அரசுடைய கையில் இருக்கக்கூடிய சிபிஐ, இன்கம் டேக்ஸ், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை, இப்ப தணிக்கைத்துறையும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் கையில வச்சு மிரட்டி அரட்டி கொத்தடிமைகளின் கூடாரத்தை மதுராந்தகத்தில் பொதுக்கூட்டம் என்ற பெயரில், என்டிஏ கூட்டணி என்ற பெயரில் அசிங்கத்தை, அவலத்தை, அவமானகரமான ஒரு கூட்டத்தை அரங்கேற்றிருப்பதாக தான் நாட்டு மக்கள் கருதுகிறார்கள். நானும் கருதுகிறேன். இல்ல சார், நீங்க ரொம்ப காட்டமான விமர்சனத்தை முன்வைக்கிறீங்க. ஆனா எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரே மேல நிக்குது அப்படிங்கிறது அவங்களுடைய கூட்டணி பலத்தை தானே காட்டுது. அது மக்கள் மத்தியில தானே ஈடுபடும் அப்படின்னு பார்க்க முடியும். அதாவது தலைவர்களாகவே அவங்கள மதிக்கப்பட முடியாதவங்க தான். எடப்பாடி பழனிசாமியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் துரோகம் செய்து விட்டார். சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு துரோகம் செய்து விட்டார். தமிழ்நாட்டு மக்களின் நலனை காவு கொடுத்து விட்டார். ஆகவே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை நான் ஆரம்பிக்கிறேன். எடப்பாடியை என்றைக்கு அதிமுக விரட்டுகிறோமோ அன்றைக்கு அதிமுகவை கைப்பற்றுவேன். அதற்கு இடையில் நான் எடப்பாடியுடன் கூட்டணி சேர்ந்தாலோ, எடப்பாடியை நான் தலைமையாக ஏற்றுக்கொண்டாலோ தூக்கு கயிறு மாட்டி சாவேன் என்று நேற்றுக்கு முந்தின வரைக்கும் பேசிய டிடிவி இன்னைக்கு எடப்பாடியோட ஒரே மேடையில் இருக்கிறத மானமுள்ள மனிதன், சராசரி அறிவுள்ளவன் எப்படி பார்ப்பான்றது நெறியாளரே சொல்லுங்க. இந்த நாள் வரைக்கும் அவர் பங்காளி சண்டை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை நாங்க மறந்துட்டு தமிழ்நாடு நலனுக்காக நாங்க வரேன்னு சொல்றோம். தமிழ்நாட்டு நலன் எடப்பாடியாருக்கு கூட்டுச்சேராதனால என்ன கெட்டிருக்கு? இல்ல, எடப்பாடினால தமிழ்நாட்டு எடப்பாடியே டிடிவி சேர்ந்து இன்னைக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில ஒரு நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஆட்சியில எங்க மக்கள் விரோதமான செயல் திட்டம் நடைபெற்று எடப்பாடியையும் டிடிவி ஒண்ணு சேர்ந்து வாங்க, ஸ்டாலின் ஆட்சியில மக்கள் விரோதமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு, காப்பாத்த வாங்கன்னு எந்த மக்கள் கூப்பிட்டாங்க? அதாவது எடப்பாடிய மகன் மாட்டிக்கிட்டார். அந்நிய செலவாணி வழக்குல 8000 கோடி விமானம் வாங்கின வழக்குல எடப்பாடியுடைய சம்பந்தி, சின்ன சம்பந்திய எடப்பாடி மகனும் மாட்டிக்கிட்டாரு. அப்பதான் அமித்ஷா கையங்கலமா குற்றவாளிய எடப்பாடியை பிடிச்சு தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கும் போது வேலுமணி முதுமா தூது விட்டு மரியாதையான டெல்லியில பார்க்க சொல்லு. இல்லையா, மகன் மிதுன் பழனிசாமி ஒரே மகன் தான் எடப்பாடிக்கு. அந்த ஒரு மகனுக்கு தான் நாட்டவே கொள்ளையடிச்சிருக்காரு. அந்த கொள்ளையடிச்ச அந்த ஒரு மகன் அழகாக வாழ்றதை பார்க்கறதுக்கு தான் கொள்ளையடிச்சிருக்காரு. அந்த ஒரு மகனை நாங்க திகார் சிறையில அடைச்சிருவோம். அவங்க சம்பந்தியை தூக்கி சிறையில அடைச்சிருவோம். கையங்களோமா அந்நிய செலவாணி வழக்கெல்லாம் போட்டிருக்கோம். வர்றாரா இல்லையா? தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கும் தெரியாம பக்கத்துல உதயகுமார்னு ஒரு முந்திரி கொட்ட மாதிரி முந்திவார் எல்லாத்திலையும். அவர்கிட்ட கூட சொல்லாம, எதிர்கட்சி துணைத் தலைவர் அவர்கிட்ட கூட சொல்லாம, யார்கிட்டையும் சொல்லாம டெல்லி விமான நிலையத்தில் இறங்கும் போது உங்க மாதிரி நெறியாளர்கள், பத்திரிகையாளர்கள் பார்த்து என்னங்க எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருக்குன்னு, என்ன நீங்க திடீர்னு தமிழ்நாடு சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, எதிர்கட்சி தலைவர் பிரதான அங்க சட்டமன்றத்துல பேசாம இங்க தெரியுங்கன்னு, இல்ல நாங்க புதுசா ஒரு அலுவலகம் கட்டியிருக்கோம், அதிமுக அலுவலகம் டெல்லியில, அதை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம போய் அமித்ஷா காலில் விழுந்துட்டு என் மகனை காப்பாத்துங்க, என்னுடைய சம்பந்தியை காப்பாத்துங்க, நான் உங்களுக்கு ஒத்துழைமைன்னு அதிமுக கட்சியை அடமான வைத்து விட்டு கூட்டணி சேர்ந்தவர் மிரட்டி முத எடப்பாடியை சேர்த்தாங்க. அப்ப டிடிவி என்ன சொன்னாரு? நாங்க எடப்பாடிய முதலமைச்சர் இல்லாம யார வேணாலும் முதலமைச்சர் அறிவிங்க, அங்க உங்க கூட்டணிக்கு வர்றோம், அதனால இந்த என்டிஏ கூட்டணி விலகுறேன்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு முன்னாடி விலகிட்டார். இதுக்கிடையில 4 நாளா, கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக டிடிவியை திடீர்னு காணா, செல்லு சுவிட்ச் ஆஃப். அவர் திடீர்னு முந்தா நாள் பேட்டி கொடுக்குறாரு. எனக்கு நண்பர்கள் நிறைய, நான் பெங்களூர்ல தான் படிச்சேன், பெங்களூர் கர்நாடகா பக்கம் தனிப்பட்ட முறையில் போனேன்,
இல்ல டெல்லியில உங்களை பார்த்ததாக சொல்றாங்களே. ஏன் டெல்லியில நான் வந்து ராஜ்யசபா எம்பியா இருந்தேன், நாடாளுமன்ற மக்களவை எம்பியா இருந்தேன், அதனால டெல்லிக்கு போனேன் அப்படின்னு சொன்னாரு. நடந்தது என்ன? யாருக்கும் தெரியாம டிடிவியை தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு இன்னைக்கு நீங்க டெல்லி ஹைகோர்ட்ல அவருடைய பட்டியல் வந்திருக்கு. 2ஆம் தேதி பிப்ரவரி 2ஆம் தேதி அவருடைய வழக்கு வருதுன்னு சொல்லி ஒரு மிரட்டல். அதாவது தூசி கிடக்கக்கூடிய இதெல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய வேலையை தான் டெல்லி பாக்குது. அமித்ஷா கூப்பிட்டாரு, மரியாதையா திகார் செயலுக்கு போறியா? மதுராந்தகத்துல மோடி பேசும்போது மேடையில ஏறுறியா? எது உனக்கு சௌரியம்? கோடான கோடி நீ கொள்ளையடிச்சு வச்சிருக்க எனக்கு தெரியும். பாண்டிச்சேரியில ஆரோவில் பக்கத்துல ஆடம்பர பங்களா, அந்த பங்களால பதுக்கி வச்சிருக்கிற பணம் எங்களுக்கு தெரியும். நீ எங்க பணம் வச்சிருக்குன்னு தெரியும். ரெட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கு எங்களுக்கு தெரியும். லண்டன் வழக்குல மாட்டிருக்க, அந்நிய செலவாணி பிரஸ் வழக்குல இருக்க. அதனால இருக்கிற பண காசை உனக்கு ஃப்ரீயா எடுத்து செலவு பண்ண வச்சிருக்கோம். ஃப்ரீயா வாழ்றியா? அவருக்கு ஒரே மக, அந்த மக வாழ்க்கைய அற்புதமா பாக்குறியா? திகார் செயலுக்கு போறியா? இல்ல நான் போய் மதுராந்தகத்துல மோடி கூட்டத்துல போய் சேர்ந்துக்கிறேன். அதுக்கெல்லாம் அவர்கிட்ட ஒரு ரகசிய பேச்சு என்னன்னு கேட்டா, நாங்க வந்து ராஜ்யசபா எம்பி உனக்கு பேசி வாங்கி கொடுத்துறோம். நீ வந்து தேர்தல் முடிஞ்ச ஒன்றியத்துல மத்திய அமைச்சர், மாநிலத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் எடப்பாடி நாங்க உறுதி சொல்லல. அவராதான் கமலஹாசன் படத்துல என்னை யாரு வந்து கோபாலகிருஷ்ணன் சொல்றா, நானா தானே சொல்லிக்கிறேன், என்னை ஊர்ல யாரும் சொல்றது இல்லைன்னு சொல்றது மாதிரி எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்றாரே தவிர, நேற்று வரைக்கும் இணைஞ்ச டிடிவி என்ன சொல்றாரு, நான் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இணைஞ்சிருக்கேன். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமை பாஜக தான். அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டு கொத்தடிமையாக தன்னை மாற்றிக்கொண்டு பணம் பதவி அவர் அடிச்ச கொள்ளை பணத்தை பாதுகாப்பதற்காக போய் சேர்ந்திருக்காருன்னு நாட்டு மக்களுக்கு வெளிச்சம். இதெல்லாம் வந்து நான் சொல்லி சேர்ந்த விதம் என்ன வேணாலும் இருக்கலாம் சார். ஆனா சேர்ந்த நோக்கம் வந்துட்டு நல்லதுக்காகத்தான். ஏன்னா வந்துட்டு தமிழ்நாட்டுல ஊழல் பெருகி இருக்குது, வாரிசு அரசியல் பெருகி இருக்குது, கொலை குற்றங்கள் அதிகரிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிதான் எல்லா தலைவர்களுமே வரிசையா மேடையில பேசுறாங்க. அப்போ இந்த காரணங்களுக்காக தான் நாங்க ஒண்ணு சேர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே, அதை ஏத்துக்க முடியாதா? பாஜக கட்சியில இன்னைக்கு தலைவரா வந்திருக்கிறாரு ஒருத்தர், தேசிய அளவுல நவீன். அவர் யாரு? அவங்க அப்பா பாஜக கட்சியுடைய தலைவர் மகன் தானே நவீன். அகில இந்திய பாஜக கட்சிக்கு தேசிய தலைவரா இன்னைக்கு வந்திருக்கிற குடும்ப அரசியல் இல்லையா? டிடிவிக்கு என்ன முகவரி? மொழி போராட்ட தளபதியா? விலைவாசி போராட்டத்தில் அண்ணா கூட செய்திக்கு போனவரா? அரசியலுக்கு அவருக்கு என்னங்க தொடர்பு? சின்னம்மா சசிகலா நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுக்கு தோழியுடைய தங்கச்சி மகன்ற அடையாளத்தை தவிர ஒரு குடும்ப அரசியல் வேற என்ன? அதை வச்சு இவர் என்ன புனிதனா? ஊழலை பத்தி பேசுறதுக்கு இவர் யார்? இவர் மேல என்னென்ன வழக்கு இருக்கு? இரட்டலை சின்னத்துக்கு லஞ்சம் கொடுத்த வழக்குல திகார் செல்ல இருந்தாரு. லண்டன்ல ஓட்டல் வழக்கு. இவர் என்ன ஊழல் பெறுவல் இல்லையா? யார் ஊழலை பத்தி பேசுறதுக்கு நீ யோக்கியனா? உன்னையே நீ எண்ணிப்பார். சாகட்டி சொன்ன மாதிரி உன்னை நீ எண்ணிப்பார். எடப்பாடி பழனிசாமி மேல வழக்கு இருக்கு. ரோடே போடல, பொதுப்பணித்துறை அமைச்சரா இருக்கும் போது ரோடே போடாம கொள்ளையடிச்சிருக்கிறாரு. அந்த வழக்க RS பாரதி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தாரு. அவர் மேல வழக்கு போடுறாரு. ஓடி போய் அந்த வழக்குக்கு ஸ்டே வாங்கினது யாரு? ஊழல் பெறுவடி எடப்பாடி பழனிசாமி இல்லையா? அன்புமணி அந்த மேடையில் இருக்காரு. அன்புமணி எதை காமிச்சு மிரட்டி, அங்க பூரா மிரட்டல்னால பயந்து போயிருக்காங்கல்ல. அவர் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும் போது மருத்துவ கல்லூரி அனுமதி கொடுத்ததுல முறைகேடான ஊழல் வழக்கு சிபிஐ கையில வச்சிருக்கு. ஏன் அந்த வழக்கை முடிக்க முடியாதா? ஏன் இவ்வளவு நாள் காலதாமதம்? அந்த வழக்கை காமிச்சுதான் அன்புமணியை மிரட்டி மேடையில உட்கார வச்சிருக்காங்க. அங்க யாராவது ஒருத்தர் யோகிய ஊழல் இல்லாத ஆளு, மக்களுக்காக அர்ப்பணம் பண்ற ஆளு, கக்கன் மாதிரி இருந்தாலும் சொல்லுங்க. யார் இருக்காங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் மீது வீண் பழி சுமத்தப்பட்டிருக்கு. என்ன ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டது? திமுக மேல சர்க்காரியா கமிஷன் அமைச்சு பார்த்தாங்க. திமுக அமைச்சர்ல யார் இதுவரைக்கும் ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? முதலமைச்சர், நம்முடைய மாண்புமிகு அமைச்சர், தொடர்ந்து அரசியல் பொது வாழ்க்கையில் 50 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர், சென்னை மாநகர மேயர், அமைச்சர், எதிர்கட்சி தலைவர், தொடர்ந்து பொது வாழ்க்கையில் இருக்கிறாரு. இப்ப முதலமைச்சர் விரல் நீட்டி என்ன ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? ஊழல் பெறுவழியில் தான் அங்க இருக்கிறாங்க. சாதியவாதி அமைப்புகள் அங்க இருக்கு. ஊழல் பெறுவழியில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி நிர்வாக ரீதியான ஊழல் இல்லாம தன்னுடைய குடும்பத்துக்காக மட்டுமே சொத்து சேர்த்துக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தான் எல்லாருமே முன்வைக்கிறாங்க. குடும்பத்துக்கு அளவுக்கு மீறி சொத்து சேர்த்ததாக எந்த வழக்குல கலைஞர் குடும்பம் தண்டிக்கப்பட்டிருக்கு?
கலைஞர் அவர்கள் 75 ஆண்டுகள் பொது வாழ்க்கை 1957 வெற்றி பெற்றவர், குளித்தலையில சட்டமன்ற உறுப்பினர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர், திராவிட முன்னேற்ற கழக எதிர்கட்சி துணைத் தலைவர், எதிர்கட்சி தலைவர். அவர் மீது தொடர்ந்து 5-6 பேருக்கு முதலமைச்சர். எந்த ஊழல் குற்றச்சாட்டுல 10 ரூபா ஊழல் பண்ண அவர் மேல வழக்கு இருக்கு, தண்டிக்கப்பட்டிருக்கார்? என்ன ஊழல் அதிகமா சொத்து சம்பாதிச்சதாக எது நிரூபிக்கப்பட்டிருக்கு? இவங்கள உங்க பின்னாடி மோடிக்கு பின்னாடி மேடையில உட்கார்ந்து யோக்கியமானவங்களா? உங்க ஊழல் பண்ணல, திமுக ஊழல் பண்ணதாக நீங்க ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜியை மிரட்டி பாத்தீங்க. அவரு அதிமுக இருந்த போட்ட வழக்கு தானே தவிர திமுக அமைச்சராக இருந்த போது அவர் மீது ஊழல் பண்ணார் எந்த வழக்கும் கிடையாது. அவர் அதிமுக அமைச்சராக இருந்த போட்டு வழக்கு தான். அவரை மிரட்டி பாத்தீங்க. அவரு நேர்மையான மனிதர்னால தப்பிச்சாரு. இப்ப ஏன் மிரட்டலுக்கு பயந்து நேற்று வரைக்கும் நான் தூக்கு கயிறுல கூட சாம எடப்பாடி பழனிசாமியை நான் தலைமை ஒத்துக்கிற மாட்டேன்னு சொன்னவரு ஏன் மிரட்டலுக்கு பயப்படுறாரு? திமுக மிரட்ட முடியுதா? எந்த அமைச்சராவது மிரட்ட முடியுதா? எந்த முன்னாள் அமைச்சர்களை மிரட்டி இருக்காங்களா? அப்ப நீங்க மிரட்டலுக்கு எடப்பாடி ஏன் பயப்படுற? மகன் மிதுன் பழனிசாமி 8000 கோடி கைகளுமா பிடிபட்டு இருக்கிறாரு. முதலமைச்சரா இருக்கும் போது கொள்ளையடிக்க விட்டுருக்காங்க, ஊழல் பண்ண விட்டுருக்கு ஒன்றிய அரசு. ஊழல் பெறுவர்கள், லஞ்ச பெறுவர்கள் இந்த அதிகாரத்துக்கு வர்றதே லஞ்சம் வாங்க, கொள்ளையடிக்க. அதான் எடப்பாடி பழனிசாமி டிடிவியுடைய நோக்கம், கொள்கை. அவங்கள கொள்ளையடிக்க விட்டுட்டு பாஜக 100 ஆண்டு கால கனவு தமிழ்நாட்டில் தோற்கடிக்கப்பட்டிருக்கு திராவிட சித்தாந்தத்தால், இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலினால். அதனால இங்கே கால் பதிக்க வேண்டும். ஊழல் பெறுகளை வைத்துக் கொண்டு அவர்களை தலைவர்கள் என்று சொல்லி இந்த கொத்தடிமைகளை வச்சுக்கிட்டு நாங்க ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொல்லி மதுராந்தகத்துல கேலி கூத்தாக மக்கள் பாக்குறாங்க. இவங்க மக்களுக்காக என்ன போராடி இருக்காங்க? ஜீவாதார உரிமைகளுக்காக போராட்டம் நடத்தி உண்டா டிடிவி? எடப்பாடி தமிழ் மொழிக்காக என்னைக்காக சிறை சென்று உண்டா எடப்பாடி? ஆதிக்கு இந்தியை எதிர்த்து சிறை சென்றுதா டிடிவி? அன்புமணி என்னைக்காவது நீட்டு தேர்வு எதிர்த்து போராடி இருக்கிறாரா? தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கக்கூடிய இலங்கை தமிழர் பிரச்சனைக்காக டிடிவி, எடப்பாடி, அன்புமணி போராடியது உண்டா? கடல்ல மீன் பிடிக்க செல்கிறார் மீனவர்கள், நேற்றைக்கு கூட கடல்ல அத்துமீறி நுழைஞ்சதா சொல்லி இலங்கை சிங்கள காடையர்கள் பிடித்து சென்றிருக்கிறார்கள் நம்முடைய ராமேஸ்வரம் மீனவர்களை. என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் அன்புமணி பேசியது உண்டா? டிடிவி மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தான் பர்டிகுலரா நாங்க பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்கோம், மீனவர்கள் இப்ப வாழ்வாதாரத்துல மேம்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்றாரு. நாகை மீனவர்கள், வேதாரண்ய மீனவர்கள், ராமேஸ்வரம் தமிழ் மீனவர்கள் இலங்கையால், இலங்கை ராணுவத்தால், சிங்கள காடையர்களால் மோடி 11 வருஷம் ஆட்சிக்கு வந்து தாக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கா? என்ன மீனவர்களுக்கு முன்னேற்றம்? 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்தார் விவசாயிகளுக்கு எதிராக மோடி. பஞ்சாபிலும் சண்டிகாரில் இருக்கக்கூடிய விவசாயிகள் போராடினார்கள். டெல்லியிலே மழையிலும் குளிரிலும் 1000 பேர் இறந்தார்கள். 1000 விதவைகளை விவசாயிகளை உருவாக்கினார் மோடி. அதை எதிர்த்து என்னைக்காவது அன்புமணி பேசியது உண்டா நாடாளுமன்றத்துல? என்னைக்காவது ராஜ்யசபையில டிடிவி பேசியது உண்டா? மக்கள் பிரச்சனைக்கு, விவசாய பிரச்சனைக்கு, தேனி தேயிலை தோட்ட தொழிலாளர், ஆண்டிவெட்டி குறுநில விவசாயிகள் என்னைக்காவது பேசியிருப்பாங்களா? எடப்பாடி என்னைக்காவது போராடி இருப்பாரா? இன்னைக்கு ஒன்றிய அரசு 3 தொழிலாளர் விரோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. 27 சட்டங்களை போராடி பெற்ற உரிமையை, ரத்தம் சிந்தி போராடி பெற்ற விவசாய சட்டத்துடைய உரிமைகளை இன்றைக்கு முதலாளிகளுக்கு ஆதரவாக, அதானி அம்பானிக்கு ஆதரவாக இன்னைக்கு 3 சட்டமா தொகுத்து கொண்டு வந்திருக்கான். அந்த சட்டங்களை எதிர்த்து எடப்பாடி பேசியது உண்டா? அப்படி ஒரு சட்டம் இன்னைக்கு தொழிலாளர்களுக்கு விரோதமாக வரப்பட்டதாக அன்புமணிக்கு தெரியுமா? என்ன மக்கள் விரோதத்துக்கு நீங்க போராடி இருக்கீங்க? அதனால திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட சித்தாந்தத்துக்கு எதிராக 100 ஆண்டு காலம் தோற்ற பிஜேபி சங்பரிவார் கூட்டம் இந்த கொத்தடிமைகளை கையில் வைத்துக் கொண்டு இவர்களை தவறு செய்ய அனுமதித்து விட்டது. அனுமதித்து அந்த ஊழல்களை சான்றுகளுடன் ஆதாரங்களுடன் பிடிச்சு வச்சுக்கிட்டு, குடும்பியை பிடிச்சு வச்சு ஆறாராம ஆடுன்ற மாதிரி நினைச்ச நேரம் டெல்லி கூப்பிடுறது, நினைச்ச நேரம் மதுராந்தகத்துக்கு கூப்பிடுறது. இதை இன்னைக்கு டிடிவி ரொம்ப அவமானமும் கேவலம் பட்டு போயிருக்கிறார். தப்பா கணக்கு போடுது RSS பாஜக. டிடிவிக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் அதிகமா பெற்றிருக்கிறான்னு கருதுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் டிடிவி விட்டு வெளியேறாங்க. காரணம், அவருக்கு தென் மாவட்டத்திலும் டெல்டா மாவட்டத்திலும் வாக்குகள் விழுந்தது.
குறிப்பிட்ட சதவீதம். ஏன் கோயில்பேட்டில் ஒட்டுமொத்த முக்குளத்தோர் அவருக்கு வாக்களிச்சிருந்தா கோயில்பேட்டில் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம்ல. தேனி நாடாளுமன்றத்தில் முக்குளத்தோர் தானே அதிகம், தோத்தார்ல இதே கூட்டில் நின்று. இப்ப அதை விட ஓட்டு அவருக்கு கிடைக்காது. காரணம், அவர் என்ன உருவாக்கி வச்சிருந்தாரு? தேவர் சமுதாயத்தினரை, முக்குளத்தோர் சமுதாயத்தினரை, முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த சசிகலாவால், முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஓபிஎஸ் ஆல், முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த டிடிவியால் உருவாக்கப்பட்ட எடப்பாடி அந்த சமூகத்துக்கு துரோகம் பண்ணி விட்டாரு தான் பிரச்சாரம் பண்ணாரு டிடிவி. அந்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுன எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்குறோம்னு சொன்னா அவன் வீட்டு நாய்க்குட்டி கூட எடப்பாடி மதிக்குமா? அவங்கதான் பிரச்சாரம் பண்ணாங்க ஜாதி ரீதியா. அவரை கவுண்டர் அரசியல் பண்றாரு. அம்மா ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த சின்னம்மா முதலமைச்சர் ஆக்குனாங்க. முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஓபிஎஸ் 4 ஆண்டு காலம் அவருக்கு ஆதரவு கொடுத்தனாலதான் முதலமைச்சரா இருந்தாரு. நன்றி மறந்துட்டு முக்குளத்தோர் சமுதாயத்தை ஒரு தீண்டத்தகாத சமுதாயமா எடப்பாடி பாக்குறாரு. ஆகவே முக்குளத்தோர் சமுதாயம் அவருக்கு வாக்களிக்க கூடாதுன்னு பிரச்சாரத்தினாலதான் திருச்சி, தஞ்சை, புதுக்கோட்டை, தேனி, காரைக்குடி, சிவகங்கை, ராமநாதபுரம், ஆண்டிவெட்டி, கோயில்பட்டி, சாத்தூர், இந்த பகுதியில் அவருக்கு வாக்கு விழுந்துச்சு. இப்ப எந்த முக்குளத்தோரை பழிவாங்கினதாக எடப்பாடி மேல சார்ஜஸ் பண்ணாரோ அதே டிடிவி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகிறேன்னு சொன்னா அதோட என்ன, ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது தொப்பி சின்னம், குக்கர் சின்னத்தை கொடுத்து இரட்டலையை முடக்குனது யாரு? திமுகவா பாஜக? டிடிவிய இரட்டலை லஞ்ச வழக்குல திகார் சிறையில் அடைச்சதாரு? திமுகவா பாஜக? அண்ணா திமுக இன்னைக்கு சிதறண்டு போக வைத்திருக்கு. இதுக்கு யார் காரணம்? திமுகவா? அவங்க சின்னம்மா சசிகலா முதலமைச்சர் பதவி ஏற்க விடாம அவங்கள கவர்னர் அங்க வர விடாம தடுத்து 33 ஆண்டுகள் உருண்டு ஓடிய காலதாமதமான அந்த வழக்குக்கு உடனே தீர்ப்பு கொடுத்து அவங்கள பரப்புன அக்ரகாரத்துக்கு அனுப்புனது மு.க. ஸ்டாலினா அரசா, மோடி அரசா? அப்ப பாஜக அதிமுகவை அழிக்குதுன்றது அதிமுக தொண்டர்களுக்கும் அவர் சொல்ற அந்த முக்குளத்தோர் சமுதாய மக்களுக்கும் தெரியுது. திமுக மேல கோபம் இல்ல. கலைஞரா எம்ஜிஆர்னு ஒரு அரசியல் இருந்துச்சு, கலைஞரா ஜெயலலிதான்னு ஒரு அரசியல் இருந்துச்சு, ஸ்டாலினா ஜெயலலிதான்னு ஒரு அரசியல் இருந்தது. இப்ப அது இல்ல. இப்ப திராவிட இயக்கமா, திராவிட இயக்கத்தை அண்ணா, பெரியார், கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதாமா கூட லேடியா முடியான்னு கேட்டு விரட்டினாங்க. இவங்களுடைய அரசியலுக்கு எதிராக இவங்களை ஏற்படுத்தி வச்சிருந்த திராவிட இயக்க கட்டமைப்பை சீர்குலைக்க வருகின்ற பிஜேபிக்கு துணை போவதை அதிமுக தொண்டன், எம்ஜிஆரின் தொண்டன், லேடியா மோடியான்னு கேட்ட அந்த அம்மாவுடைய தொண்டர்கள் டிடிவி எடப்பாடியும் புறக்கணிக்கிற அவங்க ஒத்துக்கிட்டத, அவங்க நடந்து கொண்ட முறைய மக்கள் மானங்கெட்டவர்கள், ரோசம் கெட்டவர்கள், தன்மானம் இழந்தவர்கள் ஒரு கூட்டணியா இருக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு 10 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய சித்தாந்தத்தை இங்கே திணிக்க நினைக்கிற, கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், மனு தர்மத்தின் பேரால் மக்களை பிளவுபடுத்த நினைக்கின்ற இந்த சித்தாந்தத்தை எதிர்க்கின்ற லட்சிய கூட்டணியாக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியை பாக்குறாங்க. இப்ப ஜெயலலிதா கலைஞர் இல்ல, எம்ஜிஆர் கலைஞர் இல்ல, ஜெயலலிதா ஸ்டாலின் இல்ல. இப்ப எப்படி பெருசஸ் இருக்குன்னா, திராவிட இயக்க உணர்வாளர்களுக்கு பாஜக சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு திராவிட இயக்கம் இன்னைக்கு வலிமையா திமுக தான். அதான் வைத்திலிங்க வர்றாரு, இன்னைக்கு வரிசையா வர்றாங்க. தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்க்க வேண்டும். அப்பொழுதுதான் எம்ஜிஆரின் உண்மையான தொண்டு. எம்ஜிஆர் RSS தடை செய்து பேசியிருக்காரு சட்டப்பேரவையில. எம்ஜிஆரவே அடிக்க பாய்ந்தவன் RSS காரன் டெல்லியில. காமராஜரை கொலை செய்ய போனவன் RSS காரன். அப்ப இப்பேற்பட்ட RSS, இப்பேற்பட்ட அதிமுக அவங்க நினைச்சா கூட்டணியில டிடிவியை சேர்க்கிறவங்க, ஓபிஎஸ் இன்னைக்கு கலட்டி விட்டுருக்கிறவங்க, அவங்க இதே மாதிரி மிரட்டி அதிமுக கட்சியை வலிமைப்படுத்தலாம்ல. ஏன் வலிமைப்படுத்த, ஒற்றுமைப்படுத்த மாட்டேன்றாங்க? அதிமுக மூலம் தான் குதிரை ஏற வேண்டும், பிஜேபி அந்த இடத்துக்கு வரணும். அதிமுகவுடன் கைகோர்த்து கொண்டு, அதிமுகவுடன் தோளில் கையை போட்டுக்கொண்டு அதிமுகவை அழித்து அதன் மூலமாக பிஜேபி வளர வேண்டும் என்று கருதுகிறாங்க அதிமுக தொண்டன் பொதுமக்கள் இங்கே கருதுகிறார்கள். ஆகவே இன்றைக்கு மதுராந்தகத்தில் இந்த சந்தர்ப்பவாத பச்சோந்திகள் கூட்டணியை
இவர்கள் மேடை ஏறியதை ஆபாசமாக, அசிங்கமாக, கேவலமாக மக்களும் கருதுகிறார்கள். படித்தவர்கள், பண்பாளர்கள், நடுநிலையாளர்கள், பத்திரிகை படிக்கக்கூடியவர்கள், உண்மையான அதிமுக எம்ஜிஆரின் அம்மாவின் தொண்டர்கள் ரொம்ப கேவலமா இப்படி ஒரு கீழ்த்தரமான பிறவிகளை அவர்கள் வாழுகின்ற காலத்தில் வாழ்வதற்காக வெட்கப்படுவதாக நாட்டு மக்கள் கருதுகிறார்கள். நிறைய விஷயத்தை பதிவு சார். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, மகிழ்ச்சி. வணக்கம்.